எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். शपेश्वामिर्भूर्महं त्रिणेणादिविर्भूर्महं मद्दीनादिर्भूर्महं नगेन्द्राविर्भूर्महं कलहारकाविर्भूर्महं भगाविर्भूर्महं बन्धर्मणयविर्भूर्महं अभिजातत्यद्धाविर्भूर्महं जगदत्यद्धाविर्भूर्महं धनाविद्धिकादिर्भूर्महं जनादिर्भूर्महं अस्त्रवादिर्भूर्महं नगेन्द्राविर्भूर्महं दवदिर्भूर्महं स्वभावदिर्भूर्महं 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 अलग्रावदिर्भूर्महं गणादिर्वादिर्यन्तिसीताविर्भूर्महं उन्नतादगणन्दनिकटादिसीताविर्भूर्महं वणेश्वरविर्भूर्महं एकदाद्रम्पदीविर्भूर्महं दराद्रम्पिकाविर्भूर्महं द्वेद्रम्पिकाविर्भूर्महं दराब्दगादिरम्पिकाविर्भूर्महं दराब्दम्पिकाविर्भूर्महं मत्पट्वाविर्भूर्महं कोणधाराविर्भूर्महं एकदाद्रैर्भूर्महं स्वभावदिर्भूर्महं वणेश्वरविर्भूर्महं श्रीनकादनन्दुवम्पिहामुदनाविद परिमलमपायुः यपाकुमेदः पुष्पान् प्रजवान् तन्त्रपापां पुष्पान् प्रजवान् वेदः एवं वेदायुपा इदं वेदा समान् भवति मन्त्रः वेदवत्पतिविदावत्पूर्वकां दग्नियप्तिदः अनारूपदे विद्यान्द्रमेन्द्यं जातुप्रकणाग्नये अस्मेन्द्रविद्यादेवो दैवगाद्यादि देवदात्मजादि अनन्तदेदाः कृतिविद्याः जगत्तरुद्रादनन्दे विद्यादेवरमाद्यात्मनमष्टमविद्यादि जगादि देवदेवा शिवशिवकरा देवदाविर्भूर्महं पार्वतीपतये ஹர ஹர மகாதேவா. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மகாதேவா. நாளைக்கு நடராஜ சுவாமிக்கு அப்படியே காலை 7 மணிக்கு வச்சிருப்போம். எல்லாம் அபிஷேக ஜாமான் கொண்டு வந்து சாயங்காலம் 7 மணிக்கு கொண்டு வந்து நம்ம என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் செய்யணுமோ அதான் கண்காணிச்சு பார்த்துருப்பாங்க. அது வெறும் கல்லாக ஒரு அழகு பொருட்கள் நினைக்கும், அது கிடையாது. சுவாமி உயிரோட்டை இருக்குது, அந்த உயிரோட்ட முடியாத நம்ம சொல்ல 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 அது கேட்பாங்க. அதை இங்க வர 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 சுவாமிங்களாம் உயிரோட்டம் அதிகமாக ஆயிடும். அது ஒரு கண்ணில் வந்து சுவாமி ஆயிடுவாரு. எதனா மனம், அந்த மனம் வந்து சுவாமி போகணும். அது மனம் வந்து ஒரு காந்தம் தான். அந்த காந்தம் இருக்கக்கூடிய சக்தி சுவாமி தான் உண்டு. அதாவது இந்த கல் வந்து இரும்பா, இந்த கல்லை வந்து காந்தமாக்கி உயிர் கொடுப்போம். காந்தமான இரும்பு என்ன ஆகும், ஒட்டுமோட்டாதா. அதே மாதிரி தான் நம்ம சுவாமியை வந்து இருக்கமோ வைக்கமோ சொன்னாங்க. அதுக்காண்டி விழுந்து விழுந்து கும்பிடுன்னு சொல்லலை. இப்போ ஒரு 30 நாள் மட்டும் சுவாமியை மானசீகமாக கோயிலுக்கு வந்து இந்த பஜனைகள் இந்த பூஜைகள் கலந்தாலே நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தியாகி மேலும் மேலும் நல்லா சௌபாகி கொடுப்பாரு. நிறைய பேருக்கு நோயா சாமி எங்க உட்கார முடியல, பிரஷரா இருக்கு, சுகரா இருக்குங்க, இந்த 30 நாளுக்கு அதிகாலை எழுந்து சுவாமி எழுந்து அடிப்படைனா சரியாகும். இது விஞ்ஞானிகளுக்கு உண்மையான அர்த்தம். ஏன்னா காலை எழுந்து வெளியே போறீங்கன்னா அந்த இயற்கை காலத்து பார்த்துருக்கீங்க. அதாவது ஆஸ்மாக்கு நல்லா இருக்கும். சளி பிடிச்சி சாமி நான் மாத்திரையை போட்டுருக்கேன் படுத்துருக்கேன் 8 மணிக்கு மேலே வரேன் சாமிப்பாங்க. அவன் என்ன ஆகும், சுவாமி அங்கே இருக்க முடியாது, டாக்டர் தான் அங்கே இருப்பாரு. உண்மைதானே அது? அதாவது சுவாமி தேடி போக சுவாமியோட உடம்புல வியாதி அவர் எடுப்பாரு. அதாவது நோயை தேடி போகணும், நம்மதே நோய் வந்துடும் வீட்டில் இருந்தா. இங்கே நோயை தேடி போக அவசியமே இல்லை, சுவாமி அவனுக்கு அருள் கொடுப்பாரு. அதாவது உடம்புல என்ன வியாதி இருக்கு அந்த இயற்கை சுத்தம் போதே அந்த பஜனை பாடும் போதே நம்முடைய மூச்சு காத்தின் வழியாக எல்லா நோயும் நிவர்த்தி ஆகும். கால்கள் சரியாகும், அது ஆஸ்மா இருக்கிற ஆத்மா சரியாகும். 2வது சுகர் பிரஷர் எது இருந்தாலும் முத்துக்களும் சரியாகும். அது 30 நாள் இது 15 நாள் தான். இந்த 15 நாள் நீங்க செஞ்சு பாருங்க, கொஞ்சமா குறையதான் இருங்க. சாமி எனக்கு குறைய மணிக்கு எனக்கு சொல்லுவோம். ஆனால் ரெகுலராக வரணும். ஆடிக்கு அம்மத்தில் சாமி 4 நாள் 5 நாள் வரணும். டெஸ்ட் வட்டாங்க சொல்லக்கூடாது. இந்த 15 நாளும் சரி சுவாமிலாம் இணைஞ்சு நீங்கள் கோயிலேருந்து பஜனை பாடுறது எல்லாமே சுற்றி வந்தாலே நம்மளுடைய இருக்கிற வியாதிகள் குறைஞ்சிடும். நீங்கள் டாக்டர் போய் கேட்டிங்கன்னா எப்படிமா குறைஞ்சது, நான் மாத்திரை கொடுக்கல இது குறைஞ்சி கேட்பாரு. இதை நான் அனுபவத்தை பார்த்தேன். அதனால தான் பண்ண கேட்கேன். இங்கே இல்லை, நான் கிட்ட 150 கோயில் போயிருக்கேன். நான் இந்த 150 கோயில் இவ்வளோனால அந்த 150 செய்ய பார்த்தாங்க. அது ஒரு வீட்டுக்கே செஞ்சாங்க அவங்க. 30 நாளே ஒரு ஆளுக்கு இருக்கிறது ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் செலவாகுது. எப்படியாவது ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் செலவாகுது. நம்ம சொல்லிட்டு விளாட்ட நடத்தாங்க. செஞ்சுதான் பார்ப்போமே. காலை எழுச்சி அவர் பார்த்தாரு, அந்த 1 லட்சத்தை பிடிச்ச பண்ணி அவர் தனியாகவே சுவாமிக்கு கவசம் செஞ்சுட்டாரு. எது நம்ம டாக்டர் கொடுக்க பீஸ் கொடுக்குறே சுவாமிக்கு கவசங்கள் கோயில் சரியான சேவை செய்யறாரு.
நோயாளிக்கு டாக்டர் பார்த்து கொடுத்தாலும் அது நிவர்த்தி ஆகுங்க. இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.